யுவர் ஆனர். அவர் கூட வாழ்ந்தவனா? எங்க 2 பேருக்குமே என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். நாங்க சந்தோஷமா இருந்த அந்த கொஞ்ச நாளோட ஞாபகங்கள் மேல சத்தியமா சொல்றேன், அந்த நோட்டீஸ் என்ன வேதனைப்படுத்துறதுக்கு தான் அனுப்புனது. அது அவரோட மனசாட்சிக்கு தெரியும். நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவரோட மனசாட்சிக்கு தெரியும். கொடுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். இதை ஆஃபீஸில் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ வரீங்களா? வரேன். என்ன மிஸ்டர் பாஸ்கர், அபி கோர்ட்ல சொன்னதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி அவ பேசிட்டு போயிட்டாளே. பாராபட்சம் இல்லாம பார்த்தா அவங்க சொன்னதுல எந்த குழப்பமும் இல்லை. ஷீ இஸ் வெரி கிளியர். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்னோட அட்வொகேட், என்ன செய்யணும் நீங்க தான் சொல்லணும். நான் வெறும் லாயர் தான் மிஸ்டர் பாஸ்கர். இது உங்க லைஃப், நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஜட்ஜ் சொன்னது கேட்டீங்கல்ல, நீங்களும் அபியும் விருப்பப்பட்டீங்கன்னா கலந்து பேசி சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லைன்னா டைவர்ஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நீங்களும் அபியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இது நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரம் மிஸ்டர் பாஸ்கர். ஆசை இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லை. என்ன சொல்றீங்க? நான் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அவளுக்கு கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் அமைச்சு அவளை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்தேன். ஆனால் அவள் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதெல்லாம் செஞ்சு என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா. இதுக்கு மேலே அவளோட சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணலை. அப்போ டைவர்ஸ் ட்ரை பண்ணலாமா? டைவர்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர்.
நான் ஏன் சொல்றேன்னா நம்ம மியூச்சுவலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அபி அதுக்கு ஒத்துக்கலைன்னா வேற வழிகளில் நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அனுப்புற கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸே அபியை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா இன்னும் பெரிய பொய்கள் அபியை பத்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நல்லா யோசிச்சுக்குங்க. ஹலோ, என்னங்க நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க செல்லுக்கு ட்ரை பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு செல் எதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க? எங்களோட டச்ல இருக்கிறதுக்கு தானே. நீங்க என்னடா இன்னைக்கு எங்களையும் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஓ சாரி, நீங்க செல்ல ஆஃப் பண்ணிட்டீங்க. பாஸ் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கார். செல் ஆஃபா? இல்லையே. பாருங்க பாருங்க. இத பாக்குறேன். ஆமா. ஐ அம் so sorry. என்னங்க சாரி? சைட்டுக்கு போயிட்டு டிராயிங்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா ஏதோ நூன் ஷோ பார்த்துட்டு வர மாதிரி நிதானமா வர்றீங்க. நீங்க வராததுனால, அந்த டிராயிங்ஸ் வராததுனால எங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கே நின்னு போச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஐ அம் சாரி. டூ லேட். ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸோட முகம் கேஸ் அடுப்பு மாதிரி ஜிவு ஜிவு ஜிவுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப மட்டும் நீங்க எதிரில் இருந்தீங்க, பஸ்பம் ஆயிருப்பீங்க. அநேகமா இந்நேரம் பாஸ் அவரோட லேப்டாப்ல டெலீட் பட்டன் அமுத்தி உங்களை காலி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பணம் வருவங்க. எங்க பாஸ்க்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. யாரையாவது வேலையை விட்டு தூக்குனார்னா அன்னைக்கே அவங்க கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணி அவங்க கையில காசு கொடுத்துருவாரு. பாம்பே பாலிசி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. 2 லைன் விட்டுட்டேன் நினைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க கேரியரை போட்டு உடைச்சிட்டீங்க. நாட் யுவர் டிஃபன் கேரியர், யுவர் கெரியர். எப்படி இருக்கு நம்ம ஜோக்கு? How was it? ப்ளீஸ், நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் பாஸ் கிட்ட சொல்லுங்களேன். பாஸ், அந்த ஓல்ட் ஸ்டாஃப் அபி அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லட்டும்? Ask her to wait in the reception. அவங்கள சீட்ல உட்கார வைக்காதீங்க. ரிசப்ஷன்ல இருக்க சொல்லுங்க. I will just talk to her later. எஸ் சார். பாஸ் என்ன சொன்னாரு? என் ரியாக்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நீங்க உங்க சீட்டுக்கு போக கூடாதான், ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்ணுமா. இது பாஸோட உத்தரவு. பாம்பே பாலிசி. அப்புறம் நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஐயா, அந்த விஷயம் தான். இந்த phone செக் பண்ணி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். Thank you. சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி சொல்றீங்க? அது தெரியும். அகத்தின் அழகு நகத்தில் தெரியும். அது நகத்துல இல்ல, முகத்துல. நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே. இப்பதான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் செட் பண்ணிடுவேன். என்னது? அது தமிழ் சொன்னமா? பாஸ் வராரு. Come on. கிரி, நான் 2 hours வெளிய போயிட்டு வரேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார்.
அபி காலையில இருந்து ஆளே காணோம், எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை. பாஸ் கிட்ட ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? அபி ஐயோ ஓகே. யா ஐம் ஓகே, ஐம் ஓகே. என்னாச்சு உனக்கு? எதுக்குமே சரியா பதில் ஹலோ, சொல்லாம? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சீட்டுக்கு போங்க. ப்ளீஸ் கோ. உஷா போ, அப்புறம் பேசிக்கலாம். போங்க. ஹீஸ் டூ மச். நீ என்ன இங்க நிக்கிற? Come on, go. இது பாரு, நீ உன் சீட்டுக்கு போ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, நீ போ, வேலை பாரு. Yeah, Mr. Parsati, I know. Site நல்லா இருக்கு, but you have to still register it. Yeah. இல்ல, price வந்து நான் register பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். Okay. Yeah. Okay, thanks. Sir. Sir. Send Giri to my cabin. Soon, very soon. Hurry up. Sir, excuse me. Sir. ஹலோ சார், பாஸ் உங்க ரூம்க்கு வர சொன்னாரு. ஓகே சார். அபிமா, என்னம்மா இது? மூணாவது மனுஷால் மாதிரி ரிசப்ஷன்லயே நின்றுட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாம ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சுமா. வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. நான் கிளம்புறேன் சார், நீங்க கிளம்புங்க. அபி, ஆஃபீஸ் டைம் தான் முடிஞ்சு போச்சு இல்ல? இன்னும் எதுக்கு இங்கே வெயிட் பண்ற? என்னாச்சு? சார், Mrs. Abhi, this is the last warning for you. இன்னைக்கு ஏன் உங்களை எப்படி காக்க வச்சு தெரியுமா? காத்து நிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதனால எவ்வளவு நஷ்டம், வேலை எவ்வளவு தூரம் கெடுது, நிம்மதி எவ்வளவு தூரம் போகுன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு உங்களுக்காக காத்திருந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கதான். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு செஞ்சேன், வெயிட் பண்ணலாம் வைக்க மாட்டேன், தூக்கி வெளியே வீசிடுவேன். I will throw you out of this office. You got it? அபி, யார் போன்ல? ஏதாவது சொல்லு. என்னடா என்னாச்சு? எதை கேட்குறீங்க? காலையில கோர்ட்டுக்கு போனியே, என்னாச்சு? அதை பத்தி தான் கேட்குறேன். நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. சொல்லு, என்னாச்சு? ஏய், உன்னதான் நான் கேட்குறேன், என்ன நடந்தது? எல்லாமே நடந்துச்சு. அசிங்கம், அவமானம். உங்க மருமக கொஞ்சம் கூட தெய்வதாட்சணம் இல்லாம எல்லாரும் கேவலப்படுத்திட்டா. கோர்ட்ல ஒரு விஷயத்தை விடாம வெள்ளாவரியா சொல்லிட்டா. அடிப்பாவி. டே பாஸ்கரா, அப்படி என்னடா சொன்னா? என்ன பத்தி ஏதாவது சொன்னாளா? உன்னை பத்தி என்ன, எல்லார பத்தியும் சொன்னா. அவ எங்க ஆரம்பிச்சா தெரியுமா? அவளோட சம்பள பணம் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னோமே, அங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடந்த விஷயம் அத்தனையும் கோர்வையா சொன்னா. நானே அசந்து போயிட்டேமா. கடவுளே, அவன் நம்ம மானத்தெல்லாம் ஏலம் போட்டாளடா. ஆமாமா, ரொம்ப சீப்பா ஏலம் போட்டேன். நானே ஆடி போயிட்டேன். புருஷங்க எதிரில் இருக்கானே, குடும்ப விஷயத்தை பப்ளிக்கா பேசணும்னு கொஞ்சம் கூட கூச்சு நாச்சம் இல்லாம லிஸ்ட் போடுறான். என்ன பத்தி, உன்னை பத்தி, குடும்பத்தை பத்தி அப்படியே அடுக்கிக்கிட்டே போறா. வேற என்ன பண்ண முடியும்டா அந்த பொண்ணால? அவளை கோர்ட்டுக்கு வரவழைச்சு கூண்டுல நிற்க வச்சது நீ. அங்க வந்துட்ட பிறகு அவ தரப்ப அவ பேசித்தானே ஆகணும். ஓஹோ, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? ஆமா, அவ தன்னோட டிஃபென்ஸுக்காக, பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும். ஐம் சாரி, அவ செஞ்சது டிஃபென்ஸ் இல்ல ஆஃபென்ஸ்.
என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் ஒரு அசிங்கமான தாக்குதல் பண்ணியிருக்கா. என் மனசு அப்படி எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ குமரி என்னடா பிரயோஜனம்? பொய்யா அவன் மேல ஒரு குற்றம் சொல்லி நீ கோர்ட்டுக்கு இழுப்ப. அங்க வந்து அவளோட நிலைமைய உண்மையை சொன்னா உனக்கு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுடா. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சது நீதானே? இத பாருங்க, நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? பா டே பாஸ்கரா, அவ நம்மள கேவலப்படுத்திட்டால, பதிலுக்கு நாம அவளை கேவலப்படுத்தியே ஆகணும். என்ன பண்ணுவ நீ? அன்னைக்கு உன்னை அவ அடிக்க வந்தா பயந்துட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னேல்ல, அது ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் சொல்றேன். ஒட்டு மொத்தமா சேர்த்து அவளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன்.